இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஒரு 7 to 8 minutes ஆஃப் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுடைய 2 to 3 years ஆஃப் ப்ரைம் டைமை கண்டிப்பாக சேவ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணுறதுக்கான ரீசன், எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. யூஸ்வலாக வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ரிசல்ட் அப்போ வந்து நான் ரிசல்ட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கான வீடியோ மேக் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக மேக் பண்ணுறதுக்கான ரீசன், ஒரு சொல்யூஷனோடு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேக் பண்ணணுன்றதுக்காக தான் நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக 2 கேட்டகரியாக இந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் இன்னும் அதாவது இந்த வருஷம் எல்லா எக்ஸாமும் எனக்கு கிளியர் ஆகலை. என்னால் ஒரு வருஷம் கண்டிப்பாக இன்னும் அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃபும், அடுத்து என்னால் அஃபோர்டே பண்ண முடியாது, ஏஜ் பார் ஆயிடுச்சு, இல்லை என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடிகிற அளவுக்கு அடுத்து 1 year 1.5 years அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபைனான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இல்லை, ஏதோ ஒன்று, அவங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓகே, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆயிடுச்சு. ஆனால் வந்து நான் கிளியர் பண்ணலை. நான் வந்து இன்னும் 1 வருஷத்தை உண்மையிலே நான் கொடுக்கலாமா? என் கூட இருக்கிறவங்கலாம் வந்து கிளியர் பண்ணிட்டு, என் கூட இருக்கிறவங்களாம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகுது, எல்லாமே செட்டில் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. இது வந்து எல்லாத்துக்குமே, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே இருக்கக்கூடிய பயம். இந்த வருஷம் நான் ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள். 5 years 4 years இருக்கிறவங்க கிளியர் ஆகாமல் இருந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கணும், எனக்கு மெயின்ஸில் தான் போய் ஒரு 5 மார்க் டிஃப்ரென்ஸில் போகுது, 6 மார்க் டிஃப்ரென்ஸில் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் போயிட்டு போகுது, இன்டர்வியூவில் போயிட்டு போகுது, இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. உங்களோட மொமெண்டம் இன்னும் போகலை, அந்த வெறி அப்படியே தான் இருக்குது, கண்டிப்பாக அடிக்கணுன்ற வெறி இருக்குது, பட் ஒரு பயம் இருக்குது அப்படின்றவங்க எனக்காக நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக கிளியர் பண்ணுவீங்க. எப்போ அப்படின்னா, அட்லீஸ்ட் 1% ப்ரோக்ரஸ் வந்து உங்களுடைய எக்ஸாமில் டெய்லி போடுற மார்க் டெஸ்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு அட்டெம்ப்ட், இன்னும் ஒரு தடவை, லாஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு தடவை உங்களுக்கான சக்ஸஸ்க்கான ஒரு கேட்டாக கண்டிப்பாக இருக்கும். வித்தவுட் எனி செகண்ட் தாட் உங்களால் வந்து டெய்லி மார்க் எடுக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் மார்க்கில் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த மார்க்ஸை பற்றி நான் பேசலை. பிகாஸ் ஒரு நாள் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் எடுத்திருப்பீங்க மார்க், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஈஸியானது எடுத்திருப்பீங்க. அப்போ மார்க் கஷ்டமாக எடுக்கிறப்போ மார்க் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி மார்க்கை பற்றி பேசலை. பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களால் வந்து ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் காட்ட முடியுது. ப்ராக்ரஸ், முக்கியமாக ப்ராக்ரஸ் தான் கண்ணுக்கு தெரிகிற ப்ராக்ரஸ். நீங்கள் போயிட்டுருக்கிறது வந்து ஸ்டேக்னண்ட்டாக ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறிட்டே இருக்கீங்க அப்படின்னா மட்டும் யூ கேன் கண்டினியூ, யூ ஷுட் கண்டினியூ. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஹெவி ஹார்ட்டடான டைமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி என்னால் என்ன பண்ணுறது அப்படின்றத தெரியாமல் அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருப்பீங்க. நம்மளுக்கு தெரியும், எஸ்பிஐ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். எஸ்பிஐ ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஐ எஸ்பிஐ பிஓ ஆர் கிளர்க் வந்து உங்களுக்கு கால்ஃபர் வந்துடும். அதனால் அதை விட்டுறாதீங்க. அதில் எப்படியாவது எதுக்கு 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும், அடுத்த வித்தின் ஒரு 5 to 6 monthsலேயே உங்களுக்கு அடிக்கணுன்ற மாதிரி டார்கெட் பண்ணி நீங்கள் அடிங்க. உங்களால் டெய்லி ப்ராக்ரஸ் மேக் பண்ண முடியும்னா மட்டும். இஃப் யூ கான்ட் மேக் எனி ப்ராக்ரஸ், உங்களால் ப்ராக்ரஸ் மேக் பண்ண முடியல, ஒரு பயம் வந்து உங்களை அமுத்திருச்சு, நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், என்னோட கரியர்லேயும் பெரிய பிரேக் வந்துருச்சு, எனக்கு வந்து ஓகே இது செட் ஆகுமான்னு தெரியல, நான் அப்படியே இந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு அந்த ஒரு இது போயிட்டே இருக்குது, அந்த ஒரு ஃபயர் போயிட்டே இருக்குது, கம்மியாயிட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதுலையாவது, நான் ப்ரைவேட் செக்டாரில் என்னால் வந்து நல்லா சஸ்டெயின் பண்ண முடியும், எனக்கு வந்து 2-3 ஸ்ட்ரீம்ஸில் வந்து எனக்கு வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. என்னால் வந்து அடுத்து 1 வருஷம் கூட அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன் 2-3 மாதம் கூட அஃபோர்ட் பண்ண முடியாது, பிகாஸ் ஏஜ் பாராக இருக்கலாம், இல்லை வந்து ஃபைனான்ஷியலி என்னால் வந்து அஃபோர்டே பண்ண முடியாதுன்றவங்களுக்காக நான் அடுத்த கேட்டகரி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது
வந்து ரியல் டைம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சார், அவர் வந்து யூபிஎஸ்சிக்கான கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பெரிய அளவில் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரிசல்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஒரு டைம் சொன்ன விஷயம், அவங்க 3 பேர் அவங்க கூட லைக் 90s வந்து அவங்க சென்னை போயிருக்காங்க. இவரே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக போயிருக்காங்க. 3 இயர்ஸ் அப்படி ஆயிருக்கு. இதில் வந்து 2 பேர், அதாவது இந்த 3 பேரில் 2 பேர் இன்டர்வியூ வரைக்குமே போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்களால கிளியர் பண்ணவே முடியல, மெயின்ஸே போக முடியல, அப்படியே விட்டாங்க. இன்னும் 2 அந்த மெயின்ஸே விட்டுட்டார் இல்லையா, அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து லா படித்தவர். ஸோ அடுத்து வந்து அவரால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு லா ரிலேட்டடான ஏரியாக்கே போயிட்டார். அண்ட் செகண்ட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லலாம் ஜாயின் பண்ணி 2-3 இன்ஸ்டிடியூட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணி அடுத்து ஓனா இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு இப்போ செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் இவர் மூலமாக கிளியர் பண்ணியிருக்காங்க. பயங்கர டேலண்டடான பர்சன். அவங்க பேசுகிறப்பவே வந்து பயங்கர ஃபேக்சுவலாக பேசுவாங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அவங்க பேசுகிறது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் நான்லாம் கொஞ்சம் சோம்பேறி தான். எனக்கு என்னென்னா நிறைய வந்து அறிவோடு இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பேசுகிறது கேட்குறதுக்கு பிடிக்கும். நிறைய பாட்காஸ்ட் ஜென்ரலாகவே நான் பாட்காஸ்ட்லாம் நிறைய கேட்பேன். மோர் தென் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இந்த மாதிரி ரீட் பண்ணுறதை காட்டிலும் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். அப்போல்லாம் நான் யோசிப்பேன், எப்படி இவ்வளோ அறிவாக இருக்கார், ஏன் இவருக்கு போச்சு யூபிஎஸ்சியில் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஸோ இவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். இன்னொருத்தர் இவர் கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் அடுத்தும் ட்ரை பண்ணி அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 7 to 8 years கேப் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும் ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் எவ்வளவோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். லைக் அந்த சார் சொன்னார், நான் உங்களை பார்த்தே ஒரு 7 to 8 years இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொன்னார், அவருக்கு வந்து இன்னுமே மேரேஜும் பண்ணிக்கலாம், அவன் பாட்டுக்கு போகிறான், அவன் பாட்டுக்கு வர்றான், வீட்டில் தான் வந்து இருக்கான், அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, என்னன்னே தெரியல. அந்த இடத்துல அவன் பாயிண்டில் ஸ்டக் ஆகிருக்கான். எவ்வளவோ நாங்கள் பேசிட்டோம், வேறு ஏதாவது பண்ணுடான்ட்டு. ஏன்னா சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணுடா, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நல்லா நம்ம எஃபர்ட் போட்டோன்னா உழைச்சோன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வரலான்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே இது ஒரு பையன் போனால, லைக் லா படிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அவங்க சார் சொன்ன விதமே செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து பென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக லக்ஸுரி கார்ஸே 2-3 வச்சுருக்கான். அந்தளவுக்கு வந்து அவன் லா ப்ராக்டிஸ் பண்ணால் பயங்கரமாக வந்து அதில் எஃபர்ட் போட்டான். நல்லா நான் பெரிய பெரிய கேசஸ்லாம் வந்து டீல் பண்ணால் இப்போ செம்மையாக செட்டில் ஆகிருக்கான். நானுமே வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபைனான்ஷியலியும் சரி, அதே மாதிரி நிறைய பேரோடைய பசங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதுலையும் சரி, நானும் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டேன். ஆனால் இன்னுமே என் ஃப்ரெண்டு வந்து இப்படி ஆயிட்டான்ட்டு எனக்கும் ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு பாயிண்டில் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்றதே கிடையாது. இன்கேஸ் உங்களால் ஃபைனான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியலன்னா, இன்னும் ஒரு இயர் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, ஒரு 2 மாதம் கூட என்னால் முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, ப்ரைவேட் பேங்க்ஸ் கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் நீங்கள் போயிட்டு ப்ரைவேட் பேங்க்ஸ்குள்ளே போயிட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அடுத்து வந்து இங்கே எஸ்பிஐ கால்ஃபர் பண்ணுறாங்க, அடுத்து வந்து எல்பிஓஸ் எல்லாம் வந்து நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்ச கேண்டிடேட்ஸை வந்து எடுப்பாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். பட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதை வந்து ரொம்ப காஷியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுக்கக்கூடிய நிறைய போஸ்டிங் பப்ளிக் செக்டார் ஆஃபீஸ், பப்ளிக் செக்டார் கேட்டகரியில், பேங்க்ஸ் கேட்டகரியில் நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் 1 year 2 years இதுக்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணால் ஆனால் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் போகிறது என்ன போஸ்டிங்கிறத பார்த்துட்டு போருங்க. ஒன்று வந்து ஜூனியர் அசோசியேட் கேட்டகரியில் இருக்கலாம், இல்லை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் இருக்கலாம். எதில் போகிறீங்களோ நீங்கள் போயிட்டு, அது கொஞ்சம் டஃப்பான ஃபேஸாக தான் இருக்கும். 1 or 2 years அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து ஸ்கேல் 2 ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹையர் பண்ணுற அந்த போஸ்டிங்க்கு போகலாம். ஸோ நான் 2 விஷயமா நான் சொல்கிறேன். ஒன்று, உங்களால் ப்ராக்ரெஸ் காட்ட முடியுது, ஒவ்வொரு நாளும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்றவங்க தயவு செஞ்சு எனக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் குவிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இமோஷனலி, ஃபைனான்ஷியலி என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுறேன். பட் என்னால் வந்து ப்ராக்ரெஸ்ல
ப்ராக்ரஸ்லாம் காட்ட முடியல, என்னால் அஃபோர்டே பண்ண முடியல, அடுத்து எனக்கு அந்த ஒரு மொமெண்டமே போயிடுச்சுன்றவங்க தயவு செஞ்சு யூ கேன் ஸ்டில் சூஸ் யர் பாத். நீங்கள் வந்து ஃபெயிலியர்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்க, உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டீங்க. நீங்கள் செகண்டரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் உள்ள நீங்கள் போயிட்டு அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்குது அதை ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் இறங்கி நீங்கள் இது பண்ணுங்க. பட் உங்களால் ப்ரோக்ரஸ் காட்ட முடியும்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இட் ஒர்த் இட். கண்டிப்பாக நம்ம பசங்க ஒவ்வொருத்தையும் கேட்குறப்ப கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்குதா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் எவ்ரி மந்த் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, அது சேலரி வாங்குறப்ப அந்த ப்ரெஷர் காணா போயிடுக்கா, எங்கிட்ட நம்மளுக்கு தான் காசு வருது இல்லைன்ற மாதிரி. ஸோ நீங்கள் எதுக்கு உழைச்சிங்களோ அதுக்கு உங்களால் இன்னுமே அந்த ஃபயர் போகாமல் இருக்குன்னா விட்டுறாதீங்க. அது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா, கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சுக்கா, ஏதாவது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அடுத்தடுத்த கான்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸும் என்னென்ன புதுசாக கொண்டு வரலான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ டாடா பை, see you guys.